ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணன் தம்பி பாண்டை விட ஃப்ரெண்ட்ஸ் பாண்ட் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். எனக்கு நான் ஒண்ணு நான் அந்த மாதிரி வந்து நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. லவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த பாண்ட் ரொம்ப நாளாவே இப்போ நாங்க ஒரு சென்னைக்கு வந்ததுல இருந்து சரி, எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் போயிருக்கோம். இப்ப எனக்கு லவ் முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமானவா? லவ் முக்கியம் தான். அதை விட எனக்கு சின்ன வயசுல இருந்து பழங்க எனக்கு ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ். எந்த சமயத்திலும் விட்டு கொடுக்க மாட்டான். இப்ப அவரு ஊர்ல இருந்து இப்ப வராரு, நான் சென்னையில தான் இருக்கேன். ஆனா அவன் ஃபோன் பண்ணவனா டக்குன்னு வர தோணும், எடுக்க தோணும். அது மத்த யாருன்னா எனக்கு தெரியாது. எனக்கு க்ளோஸ்னா இவர் மட்டும் தான் ஒருத்தர். அந்த மாதிரிதான் என்னோட டைப். அதாவது இந்த உலகத்திலேயே வந்து மிக ஒரு உன்னதமான ஒரு சொல் அப்படின்னா நட்புன்னு நான் சொல்லுவேன். நட்பு தான் அப்படின்னுவேன். ஸோ ஏன் அந்த நட்பை வந்து ஒரு உலகத்திலேயே எல்லா உறவுகளை தாண்டி நட்பு ஏன் பெருசு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு அண்ணன்ற முறையில் வந்து அண்ணா தான் இருப்பான், தம்பியாக தான் இருப்பான், ஸோ அக்கா. ஸோ இதை தாண்டி எல்லா உறவுகளுக்குமாக இருக்கிற ஒரு விஷயம் உறவுன்றது நட்பு தான். அந்த நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் கூட இருக்காங்கன்னா அவங்க முன்னேறும் போது அவங்க ஒரு உறுதுணையாக கூட இருந்து முன்னேற ஒரு விஷயம். அவன் முன்னேறினா என் நண்பன் மேலே இருக்கான் அப்படின்னு பார்த்து புன்னைகிற ஒரு விஷயம். அந்த ஒரு மரியாதை, அந்த அன்பு எல்லாம் கலந்து தான் வந்து நட்பு. தவிர நட்புக்குள்ள களங்கமான நட்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நட்புனாவே அது உண்மைதாங்க.